விறகு வெட்டியும் தேவதையும். ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ரொம்ப நேர்மையாக இருந்ததால் ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவரை ரொம்பவே பிடிக்குமா. ஒரு நாள் எப்போதும் போல் விறகு வெட்ட காட்டுக்கு போனார் அந்த விறகு வெட்டி. ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தை வெட்ட ஆரம்பித்தார் அந்த விறகு வெட்டி. மேல் கிளையை வெட்டும்போது அவரோட கோடாரி தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். தன்னோட தொழிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க அந்த கோடாரி இப்போ தண்ணியில் விழுந்துருச்சான்னு ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர். ஆற்றுல தண்ணி வேகமாக ஓடுறதுனால தன்னால் இறங்க முடியாதுன்னு நினச்சி அந்த விறகு வெட்டி கடவுளை வேண்ட ஆரம்பித்தார். டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு தேவதை அவங்க கண்ணு முன்னாடி வெளியே வந்தாங்க. நேர்மையான வியாபாரியை பார்த்து, கவலைப்படாதீங்க, உங்கள் கோடாரியை நான் எடுத்து தரேன்னு சொல்லிச்சான் அந்த தேவதை. உடனே தண்ணிக்குள்ளே முங்கின அந்த தேவதை ஒரு வெள்ளியால் செஞ்ச கோடாலியை எடுத்து காமிச்சாங்க. அதை பார்த்து அந்த விறகு வெட்டி கொஞ்சம் கூட பேராசப்படாமல், இது என்னுடைய கோடாலி இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஏன், இந்த கோடாலியை வச்சுக்கோங்க, விறகு வெட்டாமலே நீங்கள் பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்ச்சான் அந்த தேவதை. அதுக்கு அந்த விறகு வெட்டி சொன்னாராம், உழைக்காமல் எனக்கு எந்த பணமும் தேவையில்லைன்னு சொன்னார். உடனே திரும்பவும் தண்ணிக்குள்ளே போன அந்த தேவதை ஒரு தங்க கோடாலியை எடுத்துகிட்டு வந்துச்சான். அதை பார்த்த விறகு வெட்டி கொஞ்சம் கூட பணத்தாசை இல்லாமல் தன்னோட கோடாலி தான் வேணும்னு சொன்னாராம். உடனே திரும்ப தண்ணிக்குள்ளே போன தேவதை அவரோட இரும்பு கோடாலியை எடுத்துகிட்டு வந்துச்சு. அதை பார்த்த விறகு வெட்டி, இதுதான் என்னுடைய கோடாலி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. அந்த தேவதைக்கு நன்றியும் சொன்னார். ஆனால் அந்த தேவதை சொல்லிச்சான், உங்களோட நேர்மையை சோதிக்கத்தான் அந்த தங்க கோடாலியையும் வெள்ளி கோடாலியையும் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனால் நீங்கள் உங்களோட நேர்மையான குணத்தால் அதை வேணாம்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய நேர்மைக்கு பரிசா இந்த 3 கோடாலியும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மறைஞ்சு போச்சா அந்த தேவதை.